அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து உங்கள் விவசாயி சிவகுரு பேசுகிறேன். தற்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 35,000 ஹெக்டேர் சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது கடந்த 2-3 வருடங்களாக படிப்படியாக குறைஞ்சி தான் 35,000 ஹெக்டேர் சாகுபடியில் இருக்குது. தற்போது ஒரு சில தோட்டங்கள் வந்து பார்க்கும்போது மகசூல் வந்து இருக்குது. நிறைய ஒரு 70% தோட்டங்கள் வந்து மகசூல் மிகவும் குறைவாக உள்ளது. மகசூல் இருக்கும் ஒரு தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போது காய் ஒரு அல்போன்சா போன்ற காய்கள்லாம் தற்போது இன்றைய சூழ்நிலை 2025 பார்க்கும்போது லேட்டாக தான் நம்ம பூத்து காய் வந்திருக்கு. இனக்கவர்ச்சி பொறி வைக்கிறத பற்றி தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு 50 கிராமுக்கு மேலே வந்த நம்ம தோட்டத்தில் காய் இப்போ 50 கிராம்லேருந்து ஒரு 150 கிராமுக்கு வரைக்கும் மேலே இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து நம்ம தற்போது பாருங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கிரியில் கேவிகேலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் இனக்கவர்ச்சி பொறி வச்சுருக்கோம். ஒரு ஏக்கராவுக்கு வந்து 4 இல்லைனா 5 வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த இனக்கவர்ச்சி பொறி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஆண் பூச்சியை கவர்ந்து இழுத்து இதில் வந்து அந்த இனக்கவர்ச்சி பொறியில் உள்ளே போயிட்டு அதனுடைய சுமல்னு சொல்லுவாங்க, அந்த வாசனை வந்து அந்த ஆண் கவர்ச்சி பூச்சியை இழுத்து அதில் வந்து இறக்கிறதுனால பெண் பூச்சிகள் வந்து அந்த இனவிருத்தி வந்து அபிவிருத்தி ஆகாது இருக்கிறதுக்காக தான் இனக்கவர்ச்சி பொறின்னு இப்போ தற்போது நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையோ தற்போது விஞ்ஞானிகளோ அந்த மாதிரி தான் அறிவுறுத்தி வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, பழங்கள் வந்து சாப்பிடும் பொழுது அந்த உள்ளே வந்து கட்டியாக வராமல் நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்காக தான் இனக்கவர்ச்சி பொறி அதிகாரிகள் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இனக்கவர்ச்சி பொறி. அதே மாதிரி அக்ரோ சர்வீஸ்லையும் வந்து நிறைய கிடைக்கிது. கிருஷ்ணகிரியில் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேயே கிருஷ்ணா அன்கோலையும் இங்கே கிடைக்குதுங்க. இனக்கவர்ச்சி பொறி கேட்டு வாங்குங்க. அது வந்து 2-3 டைப்பாக இருக்குது. ஐசிஏஆர் பாருங்கள், அதில் ஏற்கனவே எலுமிச்சங்கிரி சொல்லியிருக்கோம். அந்த அட்ரஸ்ஸு அதிலே அந்த டப்பாவிலே உங்களுக்கு ஃபோன் நம்பரும் காட்டியிருக்கோம். அதே வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்கள் வந்து அதிகமாக இருக்கிற தவறையும் ஒரு தோட்டத்தில் அங்கங்கே கட்டிகிட்ருக்கோம். இதனால் வந்து என்ன பயன்னு கேட்கலாம். நுகர்வோருக்கு வந்து நல்ல காய் வந்து தரமான காய்கள் வந்து கொடுக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து விவசாயி, தென்னை விவசாயி. அதனால் என்னுடைய என்னுடைய பழம் சாப்பிடும்போது மக்கள் விரும்பி சாப்பிட்ணும் ஒரு நோக்கத்தோடு தான் கட்டியிருக்கேன். இவ்வளோ பூச்சி விழுந்திருக்கு. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிற வீடியோ கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை வந்து பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவலை வந்து விவசாயிகளுக்கு வந்து பயனடையணும். மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற பொருள் மேலே நம்பிக்கை வரணும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் தரமான உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒவ்வொரு பதிவும் நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அறுக்கிற ஸ்டேஜிலும் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எப்போதும் விவசாயத்தை காப்போம்.